Hi friends, welcome to Sugi Mango Kitchen. இது வந்து ஒரு ராத்திரி நேரம். இன்னைக்கு நைட் வந்து என்ன சமையல் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா இன்னைக்கு வீட்ல காய்கறி, தேங்காய் எதுவும் கிடையாது. இருந்தாலும் வீட்ல இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த சமையலை செய்ய போறோம். அரிசி வந்து உலையில போட்டாச்சு. இப்போ இது கொதிச்சு சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். புளி வந்து ஏற்கனவே ஊற போட்டு வச்சிருக்கிறேன். நம்ம குழம்பு எதுவும் வைக்க போகிறது கிடையாது. தக்காளி ரசமும் வைக்க போகிறது இல்லை. வீட்டில் கொஞ்சம் கருவாடு இருந்தது, அது நல்லா கழுவிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு மசாலா வந்து நல்லா புரட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து பொரித்து எடுக்கணும். புளி வந்து தக்காளி ரசம் கிடையாது, ஆனாலும் புளி ரசம் மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ஒரு வித்தியாசமான ரசம் செஞ்சு காட்டுறேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வீட்டில் வெங்காயம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே வெங்காயம் கலந்து தான் செய்ய போகிறேன். இந்த வெங்காயம் கருவேப்பிலையும் அந்த ரசம் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது, அதில் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருவாடை பொரிச்சிடலாம். இதுக்காக பாத்திரம் வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மசாலா புரட்டி வச்ச கருவாடை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அது பொரியட்டும். அந்த கேப்பில் நம்ம கொஞ்சம் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மொத்த சமையலுக்குமே அரை மணி நேரம் தான் ஆகும். சுட சுட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவாடு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது நெத்திலி கருவாடு. அதோட தலையும் வாழை மட்டும் லைட்டாக பிச்சு எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டோன்னா போதும். இப்போ அதே பாத்திரத்துலேயே நம்ம நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை இந்த ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கிறேன். வெங்காயம் வந்து வதங்கட்டும். இப்போ இந்த ரசத்துக்கு வந்து வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் காஞ்ச மிளகாய் எடுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கணும். இது வந்து ஒரு கருவாடு தொக்கு மாதிரி ரெடியாகி வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பக்கத்தில் அந்த பொரிச்ச கருவாடை வச்சுருக்கிறேன். இது ரெடியானதும் அந்த பொரிச்ச கருவாடை இதில் நம்ம போட்டுருவோம். உப்பு சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிறோம்ல அந்த கருவாடை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் அடுப்பில் கிடக்கணும். அந்த மசாலாலாம் அந்த கருவாடோடு சேர்ந்து வரணும். அப்போ தான் அந்த கருவாடு தொக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெத்திலி கருவாடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அது வந்து சாப்பாடுக்கு பத்தாது அப்படிங்கிறதுனால தான் இதில் வந்து வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு திரும்ப அந்த பொரிச்ச கருவாடை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, அதனால 2-3 பேர் சாப்பிடலாம். அதுக்காக தான். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நெத்திலி கருவாடு கிடச்சிதுன்னா இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரசம் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் ரசத்துக்கான எந்த பொருளுமே இதில் இருக்காது. சிம்பிளாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 5 சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இதை அப்படியே வந்து கடுகு போட்டதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வரும்போது அந்த நேரத்தில் நம்ம புளி வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல அந்த புளி கரைசலில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், நல்லா இடித்து வச்ச மிளகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் காரம் கொடுக்குறதுனா இந்த காஞ்ச மிளகாவும் மிளகும் தான். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும். இது கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் பாத்திரம்லாம் கூட நான் கழுவி வச்சுட்டேன். சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வடிக்கணும். சாப்பாடு வடித்து முடிச்சதும் அந்த ரசத்தை இறக்கிடலாம். அப்போ தான் ரெண்டுமே சூடாக இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே சாதம் வந்து வடிக்க தான் செய்வோம். குக்கரில் போட்டு வைக்கிறது இல்லை. எப்போவுமே வடித்து தான் சாப்பிடுவோம். இப்போ இந்த அரிசி வடிக்கிறோம்ல இந்த தண்ணியிலே நிறைய சத்து இருக்கும். ஆனால் எப்போவுமே வடித்து சாப்பிடணும் அப்படி தான் சொல்லுவாங்க. சாப்பாடு நல்லா சுட சுட வடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து ரசத்தையும் இறக்கிடலாம். அதுவும் நல்லா கொதித்து வந்துட்டு நான் ரசத்தை வந்து காட்டுறேன்.
ரசம் வந்து கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கொதிச்சு வரும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி, பூண்டு, ஜீரகம் அப்படி எதுவுமே சேர்க்கல, சிம்பிளாக தான் சேர்த்துருக்குறோம். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, அது முட்டை வறுக்கிறது. முட்டை வந்து எப்போ சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடியாக வரோமோ அந்த டைமில் தான் வறுக்கணும். அப்போ தான் நல்லா சுட சுட இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து முட்டை வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது ஆறி போகும், நல்லா இருக்காது. இந்த கேப்லேயே நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகா, மிளகு, இடித்து போட்ட மிளகு இல்லை மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கருகிற அளவுக்குலாம் வதங்க வேண்டாம். கொஞ்சம் அந்த பிங்க் கலர் வரும்போதே நம்ம முட்டையை வந்து ஊற்றிக்கலாம். முட்டை வந்து எப்போவுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எவ்வளோ தூரம் முட்டை வந்து கலக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதனால தான் நம்ம கடையிலலாம் பார்த்துருப்போம், நல்ல ஒரு பெரிய கப்பில் போட்டு கலக்குவாங்க. நல்லா கலக்கிட்டு ஆம்லேட் போட்டோம் அப்படின்னா ஆம்லேட் நல்லா ப்ளஃபியாக வரும். இப்போ நம்ம ஆம்லேட் போடுறது இல்லை, முட்டை வறுக்க போகிறோம். ஆனால் நல்லா கலக்கிக்கலாம். இது அப்படியே நம்ம வெங்காயத்தில் வந்து ஊற்றிட வேண்டியது தான். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட முட்டை வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். சூடாக சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். இவ்வளோ தான் சமையல் முடிஞ்சுது. வீட்டில் காய்கறி, தேங்காய் எதுவும் இல்லை அப்படின்னாலும் இருக்கிற பொருளை வச்சுட்டு ஒரு சமையல் முடிச்சிருக்கிறோம். இப்போ வீட்டில் காய்கறி இல்லை அப்படிங்கிறதுனால உடனே கடையில் வாங்காமல் இருக்கிற பொருளை வச்சுட்டு ஒரு சின்ன சமையல், கருவாடு தொக்கு, முட்டை வறுவல், அப்புறம் ஒரு சின்ன ரசம், அந்த மாதிரி தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தையும் கழுவி கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் சாப்பாடெல்லாம் முடிஞ்சுது. கிச்சனையும் ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சாச்சு. இப்போ நைட்டே நம்ம நாளைக்கு காலையில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். யோசிக்கவே வேண்டாம், நம்ம பாட்டுக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் நாளைக்கு கொண்டக்கடலை கிரேவி செய்ய போகிறேன், சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்காக கொண்டக்கடலை நேரமே ஊற போடணும். அதனால் நைட்டே ஊற போட்டு வச்சாச்சு. காலையில் கிச்சனுக்கு வந்ததும் கடலையை அவிச்சிட்டு அப்படியே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக சப்பாத்தியும் கடலை கிரேவியும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.